ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாருங்கள் 4 கை புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா இதை தண்ணி ஊற்றி அலசிட்டு குக்கரில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போடணும். தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மல்லித்தலையும் அலசிட்டு வந்துட்டு கீரையும் புளிச்சக்கீரையும் அலசிட்டு வந்துட்டோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கீரையை போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. கீரை நல்லா வேகணும், அப்போ தான் கடைய முடியும். கீரை வெந்துடுச்சு. இப்போது வடிகட்டிக்கலாம். அந்த வடிகட்டின தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண கீழே ஊற்றிட வேண்டாம். இது எடுத்து நீங்கள் பாத்திரம் கழுவினா நல்ல அப்படியே ஷைனிங்காக இருக்கும் பாத்திரமே. ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இந்த கடையில் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சோடனே 4 வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சோடனே ஒரு 6-7 வரமிளகாய் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 கை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தலை 1 கை போட்டுக்கோங்க. தலை நல்லா 2 நிமிஷம் வதக்க விடுங்க. இப்போது வேக வச்ச புளிச்சக்கீரையை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் வேக விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். கீரை வெந்துச்சு. இப்போ கடையலாம். கீரை கடைஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.